அண்ணன் சுபவி அவர்கள் இந்த மாநாட்டிற்கு நூற்றாண்டு கொண்டாடக்கூடிய இந்த மாநாட்டிலே நீ கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்ட பொழுது எத்தனையோ பெருமைகள் நமக்கு கிடைக்கலாம். ஒரு தேர்தலிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம். நம்முடைய உழைப்பை அங்கீகரித்து நாம் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கங்கள் நமக்கு பொறுப்புகளை வழங்கலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் மிகப்பெரிய ஒரு போற்றுதலாக, ஒரு வாழ்த்துதலாக எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக நான் நினைப்பது, தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு மேடையிலே உரையாற்றும் பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள். அது என்னவென்றால், எங்கள் வீட்டிலே எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்றால் என்னுடைய மகள் கனிமொழி திராவிட கழகத்தை சார்ந்தவர் என்று. என்னுடைய தந்தையாக மட்டுமில்லாமல் என்னுடைய தலைவனாக நான் வரித்து கொண்ட என்னுடைய தலைவர் எனக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாழ்த்தாக, மிகப்பெரிய பொறுப்பாக நான் கருதுவது அந்த வார்த்தைகளைத்தான். அந்த வார்த்தைகளை மனதில் இருத்திதான் இந்த மேடையிலே எனக்கு இடம் இருக்கிறது என்று அந்த இருமாப்போடு வந்து இந்த மேடையிலே நான் நிற்கிறேன். திராவிட இயக்கத்தை பற்றி நாம் பேசும் பொழுது சுயமரியாதை என்பது இந்த உலகத்திலே மிக ஒரு அழகான, முக்கியமான, வீரியமிக்க ஒரு வார்த்தை இருக்கிறது என்றால் அது சுயமரியாதை என்ற அந்த சொல் தான். வேறு எதுவும் அடிப்படை தேவைகள் மனிதர்களுக்கு இருக்கலாம். ஆனால் அது அத்தனையும் தாண்டி ஒரு வாழ்க்கையாக இருப்பதற்கு அடிப்படையாக, அடித்தளமாக இருக்கக்கூடியது சுயமரியாதையோடு கூடிய வாழ்வுதான். அந்த சுயமரியாதையோடு தான் நமக்கு உணவு தேவைப்படுகிறது. அந்த சுயமரியாதையோடு தான் நமக்கு இருக்கக்கூடிய இடம் தேவைப்படுகிறது. அந்த சுயமரியாதையோடு தான் நமக்கு ஒரு எதிர்காலம் தேவைப்படுகிறது. அந்த சுயமரியாதையை உருவாக்கி கட்டமைத்து பாதுகாப்பு தந்த இயக்கம்தான் திராவிட இயக்கம். அதைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல பல நாடுகள்ல பல ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கிறது. இன்று வரை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு ஆண் பெண் என்ற அந்த வித்தியாசம். ஆண் என்பவன் உயர்ந்தவன், பெண் என்பவள் இரண்டாம் பாரபட்சமாக நடத்தப்படக்கூடிய ஒரு உயிரினம் என்ற அந்த நிலை இன்று வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை தாண்டி நிறத்தின் பெயரால், மொழியின் பெயரால், மதத்தின் பெயரால், வாய்ப்பு வசதிகளின் பெயரால், பொருளாதாரத்தின் பெயரால் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் இந்த சமூகத்திலே, இந்த உலகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது காலம் காலமாக. ஆனால் அத்தனை ஏற்றத்தாழ்வுகளையும் நீங்கள் மாற்றி விடலாம். ஆண் பெண் என்பதை தவிர எல்லாத்தையும் மாற்றிடலாம். வாய்ப்பு வசதிகள் இருந்தால், பொருளாதாரத்தை ஈட்ட முடிந்தால் நிச்சயமாக ஒரு தலைமுறை, 2 தலைமுறைக்கு பிறகு நாம் அந்த மேட்டுக்குடிகளாக வாய்ப்பு வசதிகளில் இருக்கக்கூடிய அந்த அப்பர் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்துவிட முடியும். படித்தவர்கள், படிக்காதவர்கள் என்ற அந்த ஏற்றத்தாழ்வுகளை நாம் மாற்றிவிட முடியும். எந்த ஆப்பிரிக்க மக்களை அடிமைகளாக கொண்டு வந்து அமெரிக்காவிலே அடிமைகளாக காலம் காலமாக, நூற்றாண்டுகளாக அடிமைகளாக வைத்து நடத்தினார்களோ, அதே அமெரிக்காவிலே ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு தலைவர் அங்கே அதிபராக கூடிய வாய்ப்பை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அது பின்னாடி ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை தாண்டி அந்த மாற்றத்தை நம்மால் உருவாக்கி விட முடிந்தது. தந்தை பெரியாரிடம் ஒருவர் கேட்கிறார், நீங்கள் ஏன் மதத்தை எதிர்க்கிறீர்கள், ஏன் கடவுளை எதிர்க்கிறீர்கள், மறுக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார், உன்னுடைய அலுவலகத்துல உனக்கு கீழே வேலை செய்யற ஒருத்தர், அவரும் நீயும் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சொல்லி, ஒரு ஜாதியை சொல்லி அவரும் நீயும் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அவரை உள்ள விடுவாங்களா, உன்னை உள்ள விடுவாங்களான்னு கேட்கிறார்.
அப்பொழுது அந்த கேள்வியை கேட்டவர் சொல்கிறார், அவரைத்தான் உள்ளே ஓடுவார்கள் என்று. அப்படி என்றால் உன்னால் அந்த ஜாதி என்ற அந்த ஒரு தடுப்பை தாண்டி போக முடியாத ஒரு நிலையை இந்த சமூகம், இந்த மதம், இந்த கடவுள் என்பது உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் அதை மாற்றத்தான் நான் போராடுகிறேன், அதுதான் சுயமரியாதை என்று பதில் சொன்னார். ஏன்னா எல்லாத்தையும் மாத்திர முடியும், ஆனா ஜாதிங்கிறது நீங்க படிக்கலாம், நீங்க வேற வெளிநாட்டுல போய் வாழலாம், அதை தாண்டி எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா ஜாதி என்ற அந்த அடையாளம் என்பது உங்களோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று, அது பிறப்பால் வந்த ஒன்று, இறப்பு வரை, இறப்பை தாண்டியும் இருக்கக்கூடிய ஒன்று. இறந்தால் கூட மேல் ஜாதிக்காரனை புதைக்கிறது, எரிக்கிறது, அவங்களுக்கான சடங்குகள் என்பது வேறு, நமக்கான இறப்பு, புதைப்பு, எரிப்பு, சடங்குகள் என்பது வேறு. இதோட இதையும் சேர விட மாட்டாங்க. அதனால் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து தொடங்கக்கூடிய அந்த ஜாதி என்ற அந்த கட்டமைப்பு நாம் இறந்த பிறகும் நம்மோடு, நம்மை தாண்டியும் நம்முடைய அடுத்த தலைமுறை தூக்கி சுமக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதைத்தான் நான் எதிர்க்கிறேன் என்றார் தலைவர். தந்தை பெரியார் அவர்கள் அவரிடம் கேட்டார்கள், நீங்க ஏன் கடவுளை எதிர்க்கிறீர்கள், மதங்களை எதிர்க்கிறீர்கள் என்று. அவர் பதில் சொன்னார், எனக்கும் கடவுளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, வாய்க்கா வரப்பு தகராறு இல்லை, வேற இல்லைன்னா வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு இந்த ஜாதி என்பது பிடிக்கவில்லை. யார் ஒடுக்கப்பட்டாலும் எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அது ஆண் பெண்ணாக இருக்கட்டும், வசதி வாய்ப்பு உடையவர்களாக இருக்கட்டும், நிறத்தின் பெயரால் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், ஜாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்டவர்கள் பால்தான் நான் நின்று அவர்களுக்காகத்தான் வாழ்நாள் முழுவதும் போராடுவேன் என்று சொன்ன தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களிடம் நீங்கள் ஏன் இதையெல்லாம் எதிர்க்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது, நான் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஜாதி எப்படி வந்ததுன்னா இந்த சமூகம் சொல்லக்கூடிய ஒன்று. இந்த சமூகத்திற்கு அதை யார் சொல்லி தருவது என்றால் மதம். அந்த மதத்தின் காப்பாளர் யார் என்றால் கடவுள், இல்லையா? நான் ஒரு தூத்துக்குடியிலன்னு வரேன், ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதோ ஒரு பிணி வருகிறது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு 2 பேருக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு தோல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையோ இல்லைன்னா சுவாசம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையோ வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தர் 2 பேருக்கு வந்ததுன்னா நீங்க அவங்கள மருத்துவர்களிடம் அழைத்து சென்று சரி செய்ய முடியும். அந்த ஊருக்கே அந்த பிரச்சனை வருதுன்னா அதோடைய ரூட் காஸ் என்னன்னு நம்ம தேடணும், இல்லையா? அதோடைய வேர் எங்கிருக்கிறது, அந்த பிரச்சனையின் வேர் எங்கிருக்கிறது என்று தேடி சென்றோம் என்றால் அது ஒரு தொழிற்சாலையில் இருந்து வருகிறது, அந்த நச்சுக்காற்றிலிருந்து வருகிறது என்று நாம் தெரிந்து கொள்ளும் போது ஒவ்வொருத்தராக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வைத்தியம் பார்க்க முடியாது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு வைத்தியம் பார்க்கலாம், ஆனால் அது வராமல் இருக்க வேண்டும் என்றால், அடுத்த தலைமுறை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், இருக்கக்கூடியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் தொழிற்சாலையை மூடணும், இல்லையா? அதுக்காக தான் போராடுறாங்க. அந்த நச்சு காற்றை, அந்த நிலத்தை, அந்த மண்ணை, நீரை மாசுபடுத்தக்கூடிய அந்த தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று போராடி 13 பேரை பலி கொடுத்த தூத்துக்குடியிலிருந்து வந்து நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். தொழிற்சாலையை தானே மூடுறோம். அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், எந்த இடத்திலிருந்து இந்த பிரச்சனை உருவாகிறதோ, அது மதமாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும், அதை மூடு. ஒவ்வொருத்தரா கூட்டு போய் நம்ம வைத்தியம் பார்க்க முடியாது என்று சொன்னதுதான் சுயமரியாதை இயக்கம். அதனாலதான் அது எந்த மதமாக இருந்தாலும், எது தவறான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாலும் அதை எதிர்த்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் வந்து சொல்றாங்க, திராவிட இயக்கம் இந்து மக்களுக்கு எதிரான இயக்கம். நான் அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண போறது இல்லை, அந்த அவசியமும் கிடையாது.
ஆனால் ஒன்னே ஒன்று, ரெண்டு விஷயங்களை இங்க நான் பதிவு பண்ண விரும்புறேன். அவங்க சொல்றாங்க, நாங்க தான் இங்க பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து மக்களுடைய காவலர்கள், அவர்களுடைய பாதுகாவலர்கள், அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி, அவங்களுடைய பிள்ளைகளை பற்றி, அவங்கள பற்றி, அவங்களோட நம்பிக்கைகளை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள், எங்களை நம்புங்கள் என்று கேட்கிறார்கள். 1810களில் 14களில் வந்து 2 கணக்கெடுப்பை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த காலகட்டத்திலே எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்புல கிட்டத்தட்ட 650 பேர் சென்னை பல்கலைக்கழகத்திலே பதிவு செய்ய கொண்டிருக்கக்கூடிய பட்டதாரிகளாக இருந்தார்கள். எவ்வளவு பேர்? 650 பேர். அதுல நான் பிராமின்ஸ் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த இந்துக்கள், யாரை உங்க காப்பாற்றுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, இந்துக்கள், அந்த இந்துக்கள் நான் பிராமின்ஸ் ஹிந்துஸ், அவங்க தானே மெஜாரிட்டி, அவங்க 12 பேர், மற்றவங்க 74 பேர். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 500க்கு மேற்பட்டவர்கள் யார் என்று கேட்டால் 3% இருந்த ஒரே ஜாதியை சார்ந்த பிராமண ஜாதியை சார்ந்தவர்கள். ஆனா இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டதாரிகள் நேஷனல் ஆவரேஜ் என்று சொல்லக்கூடிய தேசிய சதவீதத்தை தாண்டி நிற்கிறோம், விஞ்சி நிற்கிறோம். அதுல எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்ட சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுத்து பார்த்தோம் என்றால், யார் பெரும்பான்மை இந்துக்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள், யார் அவர்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றி இருக்கிறார்கள், யார் அவர்களுடைய தலைமுறையை மீட்டெடுத்து இன்று சிலிகான் வேலியிலிருந்து உலகம் முழுவதும் இங்கு பரவி கிடக்கக்கூடிய அத்தனை அறிவு சார்ந்த இடங்களிலும் நம்முடைய தமிழர்கள், பிற்படுத்தப்பட்ட தமிழர்கள் அங்கே அமர்ந்து கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம். அதே போல சப் கலெக்டர்ஸ் 55%, 3% இருக்கக்கூடிய ஒரே ஜாதியை, ஒரே இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். துணை நீதிபதிகளாக, ஏன்னா அவங்களுக்கு தான் நீதி தெரியும், நமக்கெல்லாம் தெரியாது, 83% அவர்கள் தான் இருந்தார்கள். அதே போல 72% முன்சீப்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இருந்த ஒரு முக்கியமான அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்கள் 72% அவர்கள் தான். இன்று எத்தனை கலெக்டர்ஸ், சப் கலெக்டர்ஸ் இல்ல, எத்தனை கலெக்டர்ஸாக இன்னைக்கு இந்த அரசு பதவிகளிலே ஐஏஎஸ் அதிகாரிகளாக, ஐபிஎஸ் அதிகாரிகளாக இந்த தமிழ்நாட்டிலே, ஏன் இந்த நாட்டிலேயே இன்று இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம். நம்ம ஏற்றுக்கொண்டவர்களையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் எதிர்த்தவர்களுக்கான போராடிய இயக்கம் தான் திராவிட இயக்கம். அதை இங்க இருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்க உங்க கூட இருக்கோம்னு சொல்றதுக்கும், உண்மையாகவே உங்களோடு நின்று உங்களுக்காக போராடி உங்களுக்கான வாய்ப்புகளை, உரிமைகளை உங்களுக்கு பெற்று தரக்கூடிய இயக்கம் தான் திராவிட இயக்கம் என்பதை இங்க இருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் முன்னால் இருக்கக்கூடிய பல கேள்விகள், எதிர்காலத்தை பற்றிய பல்வேறு கேள்விகள் இன்று விஸ்வரூபம் எடுத்து நம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஒன்றை சொல்லுவார்கள், எல்லா மதங்களில் இருக்கக்கூடிய மதவாதிகள் என்ன நமக்கு திரும்ப 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 சொல்லி தரக்கூடிய ஒன்று, ஏன்னா இந்த சமூகத்தின் கட்டமைப்புகளை மக்கள் கேள்வி கேட்டுவிடக்கூடாது, இந்த சமூகத்திலே அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை உடைத்து விடக்கூடாது என்பதற்காக, நீ இந்த வாழ்க்கையிலே நீ கஷ்டப்பட்டினா, கேள்வி கேட்கலன்னா, எப்பொழுதுமே அடிபணிந்து நடந்து கொண்டால், உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டால், உனக்கு இதை தாண்டி ஒரு பிரமாதமான சொர்க்கம் இருக்கு. ஏன்னா நீ கஷ்டப்பட 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 அந்த சொர்க்கத்தோடைய கதவுகள் உனக்கு திறக்கப்படும்.
அதை தாண்டி இப்ப கஷ்டப்படு. நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ, எவ்வளவு அநிமையாக நடத்தப்படுகிறாயோ, எத்தனை உரிமைகள் உன்னிடமிருந்து பறிக்கப்படுகிறதோ அதெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் உனக்கு ஈடு செய்யப்படும். பல பேருக்கு சரி கஷ்டப்படுறதுக்காக தான் பிறந்திருக்கும். இப்ப கஷ்டப்பட்டோம்னா, நிறைய கஷ்டப்பட்டோம்னா அடுத்த ஜென்மத்துல நம்ம வேற யாரையா நம்ம கஷ்டப்படுத்துற இடத்துல நம்ம இருக்கலாம் அப்படின்னு எதையும் எதிர்த்து கேள்வி கேட்காத ஒரு நிலையிலே நம்மை வளர்த்தார்கள், வார்த்தெடுத்தார்கள். நான் கேட்கிறேன், ஒரு மிக முக்கியமான கேள்வி வைக்கப்படுகிறது. யுவல் ஹராரி என்று ஒரு மிக முக்கியமான சிந்தனையாளர் வைக்கக்கூடிய கேள்வி. மனிதர்களுக்கு கதைகள் தேவைப்படுகிறது. அது மதங்களின் வழியாக பல நேரங்களில் சொல்லப்படுகிறது. அந்த கதைகளின் ஒரு சுவாரஸ்யமான கதை மனிதர்களிடம் நீங்கள் சொல்லலாம். நீ வைத்திருக்கக்கூடிய இந்த 2 வாழைப்பழத்துல எனக்கு ஒன்று கொடுத்துட்டீன்னா அடுத்த ஜென்மத்தில் நீ நல்லா இருக்கலாம், இல்லைன்னா உனக்கு சொர்க்கத்தில் இடம் நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த வாழைப்பழத்தை நீங்கள் ஏமாற்றி வாங்கிட முடியும். ஆனால் இதையே ஒரு சிம்பன்சி கிட்ட போய் நீ 2 வாழைப்பழம் வச்சிருக்க, அந்த வாழைப்பழத்தில் 1 எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு சிம்பன்சி ஹெவன்ல அங்கே இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் உனக்கு இடம் வாங்கி தரேன்னு சொன்னா என்ன பண்ணும்? சிம்பன்சி கையால் அடி வாங்கினா போயிட்டு வாங்கும். இது மனிதர்களிடம் மட்டும், மிருகங்கள்கிட்ட கூட நம்ம ஏமாற்றி இதை சொல்லி அதை கொண்டு போய் செல்லுபடியாக்க முடியாது. ஆனால் மனிதர்களிடம் அதை திரும்ப 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 நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதே கதைகளை பெண்களிடம், ஒடுக்கப்பட்ட சமூகத்திடம், மக்களிடம் நீ இங்கு கஷ்டப்படு, அதை ஏற்றுக்கொள் என்பதுதான் இன்று இந்த பாசிசம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்த்து கேள்வி கேட்பது, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவரை பார்த்தாலே அங்க கொஞ்சம் நடுக்கம் ஏற்படுகிறது. நீங்க எதை தேசியம் 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 என்று கட்டமைக்க நினைக்கிறீர்களோ, கேள்வி கேட்பதையெல்லாம் நக்சல்ஸ், கேள்வி கேட்பதையெல்லாம் தேச விரோதிகள் என்று நீங்கள் மாற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, நான் இந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய அக்கறை என்பால் கேட்கிறேன் என்று முதலமைச்சர் கேட்கும் பொழுது, இந்த கவர்னர் நமக்கு தேவையில்லை என்று பல காலமாக திராவிட இயக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதற்கு பல முறை கேட்டு விட்டோம். இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டையே அதை கேட்க வைத்திருக்கக்கூடிய இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மாறியிருக்கிறது. அதே போல நம்முடைய மொழியை நம்மிடமிருந்து பறித்து விட வேண்டும். ஏன்னா நம்முடைய மொழியின் வழியாகத்தான் நமக்கு செய்திகள் வருகிறது. நீங்கள் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இனமும் தன்னுடைய கதைகளை, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய சரித்திரத்தை புத்தகங்களாக மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதில்லை. கதைகளாக, செய்திகளாக, வீடுகளிலே பேசப்படக்கூடிய உரையாடல்களாக அது மாற வேண்டும். யூதர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹோலோகாஸ்ட், ஜெர்மனியில அவங்க நடத்தப்பட்ட விதம், அவர்கள் கொல்லப்பட்ட விதம், அவர்கள் பட்ட சித்திரவதைகள் இன்று வரை தங்கள் குடும்பங்களில் கதைகளாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு தினமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அன்னைக்கு கிட்டத்தட்ட உலகத்தையே ஆளக்கூடிய இடத்திலே அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? ஒரே ஒருத்தர் தொடர்ந்து அது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஐயா சுபவி அவர்கள் அந்த திராவிட இயக்க பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் என்னுடைய மகளிர் அணி சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செய்து அந்த பள்ளியிலே நீங்களும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வரலாற்றை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். இன்னைக்கு கம்ப்யூட்டர்
சாஃப்ட்வேரில் உட்காந்துட்டு கனடாலையும் சிலிகான் வேலிக்கும் முன்னாடி உட்காந்துக்கிட்டு எதுக்காக வந்து பள்ளிக்கூடத்தில் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க? அரசாங்கம் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அதனால தான் ஜாதி வளருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமுறையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அங்கே நீ வந்து உட்கார்றதுக்கு வாங்கின அடியெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? இன்று தமிழ்நாட்டுக்கு திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று கேட்கக்கூடிய இளைஞர்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த செய்தியை அவர்களுக்கு சொல்லாமல் விட்டது நம்முடைய தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வீட்லையும் எத்தனையோ கதைகளை சொல்லி வளர்க்கிறோம். மகாபாரதத்தை சொல்கிறோம், ராமாயணத்தை சொல்கிறோம், மற்ற எத்தனையோ கதைகளை சொல்லுகிறோம். கதைகளை சொல்லுங்கள், குழந்தைகளுக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் உங்களுடைய வரலாற்றிற்கு பின் கண்டெம்பரரி ஹிஸ்டரி அதை சொல்லுங்கள். எத்தனை அடி வாங்கினோம், ரத்தம் சிந்தினோம், உயிரை இழந்தோம் உன்னுடைய மொழியையும் உன்னுடைய சுயமரியாதையையும் பாதுகாப்பதற்கு என்பதை அந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி வளருங்கள். இல்லைன்னா இங்க இருந்து ஆஸ்திரேலியாலையும் போயிட்டு உட்கார்ந்துக்கிட்டு அமெரிக்காலையும் போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர்கள் ஜாதி மாநாடுகளை நடத்தி கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அங்கே போய் திடீர்னு ஜாதியை கண்டுபிடித்து என்னுடைய அந்த ஜாதியிலே நான் பொண்ணை தேட வேண்டும், பையனை தேட வேண்டும் என்று அங்கிருந்து இங்கே பயணம் வந்து கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால நாம் வந்த வழியில் வரலாற்றை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். அப்படி சொல்லி தந்தால்தான் இன்று நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த உரிமைகள், இன்னைக்கு பெருமையா சொல்றோம், இந்தியாவுடைய ஒர்க் போர்ஸ்ல 100% 42% பெண்கள் இருக்கிறோம் என்பதை பெருமையோடு பதிவு செய்யக்கூடிய அதே நேரத்தில் அந்த 42% பெண்கள் வரக்கூடிய அந்த நிலை வருவதற்கு எத்தனை போராட்டங்கள், தந்தை பெரியார்களை போல, பேரறிஞர் அண்ணாவை போல, தலைவர் கலைஞரை போல, இன்று நம்முடைய தளபதியை போன்ற தலைவர்கள் அதற்கு உழைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் படிக்க முடியாது, பெண்ணுடைய போராட்டங்கள் முடிந்து விட்டது என்று யாரும் நினைக்க கூடாது. சுயமரியாதை இயக்கத்திலே நான் இருக்கிறேன், அதில் நம்பிக்கை இருக்கிறது. சுயமரியாதையை பற்றி எனக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது, அக்கறை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய எந்த ஆணும் பெண்ணும் பெண் விடுதலையை மறுக்கக்கூடியவர்களாக, பெண்ணை மதிக்காதவர்களாக, பெண்ணுக்கும் ஆணுக்கும் சமமான ஒரு தளம் இருக்க வேண்டும் என்று நினைக்காதவர்களாக இருந்தால் அவர்கள் சுயமரியாதைக்காரர்களாக இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இருக்க முடியும்? பாதி சுயமரியாதை ஏற்றுக்கிற, மீதி ஏற்றுக்க மாட்டேன்னா நீ சுயமரியாதைக்காரனாக இருக்க முடியாது. இல்லை, நீ போய் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தக்கூடியவர், ஒரு பெண்ணை கேலி பேசி தனிப்பட்ட முறையிலே மேடையிலே கிண்டலாக பேசி இழிவுபடுத்தக்கூடிய யாரும் சுயமரியாதைக்காரர்களாக பெரியார் வழியிலே வந்தவர்களாக இருக்க முடியாது. பெண்ணுக்கு ஏன் இந்த வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கக்கூடியவர்கள் யாரும் சுயமரியாதைக்காரர்களாக இருக்க முடியாது. அதே நேரத்திலே ஒரு பெண் எனக்கான உரிமைகள் வேண்டும் என்று கேள்வி கேட்கக்கூடிய பெண் ஜாதியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அவளுக்கும் அந்த உரிமைகளை கேட்பதற்கான எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. ஏன்னா உரிமை என்று சொல்லும் பொழுது, சுயமரியாதை என்று சொல்லும் பொழுது எல்லாருக்குமான ஒன்றாகத்தான் அது இருக்க முடியும். பாதி பாதியா பிச்சு இதெல்லாம் எனக்கு வேணும் நான் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரிமைகளை மட்டும் நான் வாங்கிக் கொள்வேன், மற்றவர்களுடைய உரிமைகளை பற்றி கவலை இல்லை என்று சொல்லக்கூடிய சுயமரியாதை முழுமையான உண்மையான சுயமரியாதையாக இருக்க முடியாது. அது போலித்தனத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே நமக்கு எதிராக நின்று இருக்கக்கூடிய சவால்கள், நாம் போராடி 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 பெற்றிருக்கக்கூடிய இந்த நிலை, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கும் மற்றவங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்ன? பின்னாடி ஜாதி பேர் இல்லாதது தமிழ்நாட்டை சார்ந்த அடையாளம். வேற எந்த மாநிலத்திலையும் பார்க்க முடியாது.
எவ்வளோ படித்து முன்னேறிய மாநிலங்கள்னு சொல்லக்கூடியவர்கள் கூட அந்த ஜாதி பேரை விடுறதுக்கான தைரியம் அவர்களுக்கு வரவில்லை. அந்த பெருமை அவர்களை விட்டு இன்னும் போகவில்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பேரை பார்த்தாலே தெரியும். அது எந்த பேரா இருந்தாலும் அந்த பேருக்கு பின்னாடி எந்த வாலும் இருக்காது. ஆனால் அந்த வால் சில தவறான அரசியலால் அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வாய்ப்புகளால் மறுபடியும் தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதை வெட்ட வேண்டும் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல மத காழ்ப்புகள், மத துவேஷங்கள் என்ற அந்த போர்வையிலே ஒருவர் தாக்கப்படுகிறார், சிலர் உயிரிழக்கிறார்கள் என்றால் அதை பற்றி அக்கறை இல்லாமல் அதை சுற்றி ஒரு கதையை பின்னி அதை கொண்டு போய் மக்களிடம் தொடர்ந்து சேர்க்கக்கூடிய முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய கைகளில் தான் இன்று டெல்லி இருக்கிறது, இந்த நாட்டின் ஆட்சி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு பில்லையும் ஒவ்வொரு மசோதாவிலையும் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய, மாநிலங்களின் உரிமைகளை அவர்களிடமிருந்து பறிக்கக்கூடிய முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் இன்று டெல்லியிலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த மண்ணிலே, இந்த நாட்டிலே ஒரு பொறுப்பிலே இருக்கக்கூடிய வாய்ப்பு தொடரும் என்றால் நாம் கட்டமைத்திருக்கக்கூடிய இந்த நாடு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய கடமை என்பது தமிழ்நாட்டை பாதுகாக்கும். இந்த சக்திகள் இங்கே ஊடுருவி விடாமல் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை, கடப்பாடு நமக்கு இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இந்த நாட்டையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த செய்திகளை நாம் இங்கே நிறுத்திவிட முடியாது. உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நமக்கு எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே கூட பல மனிதர்கள் இல்லை. நம்முடைய மனித இனத்தின் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, அதை நாம் திரும்பி பார்த்தோம் என்றால் ஒரு காலகட்டத்திலே விவசாயிகளாக மக்கள் வாழ்ந்தார்கள். அதுக்கு பிறகு தொழில் புரட்சி வந்தது. அதுக்கு பிறகு டெக்னாலஜி புரட்சி என்று தொழில்நுட்ப புரட்சி வந்தது. இன்னைக்கு இது எதுவுமே இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எனக்கு உனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்யும். நீ டாக்டரா இருக்கலாம், நீ என்ஜினியரா இருக்கலாம், நீ லாயரா இருக்கலாம், எதுவுக்கும் இங்க இடம் இல்லை, தேவை இல்லை, வேற வேலையை பாரு என்று அந்த வேறு வேலை என்ன என்பது கூட புரியாத ஒரு இடத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மனித இனம் நின்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் கொண்டு வந்து இந்திய படி, இதைப்படி, அதைப்படி அப்படின்னு திரிஞ்சிட்டு இருந்தா இது கொஞ்சமாவது அறிவியலுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே இருந்த பொழுது, ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுதுதான் டைட்டில் பார்க்க கொண்டு வந்தாங்க. பள்ளிக்கூடங்களில கம்ப்யூட்டர் எடுகேஷன் இருக்கணும்ன்றதுக்காக, அந்த கல்வி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி அது பாடத்திட்டத்திலே கொண்டு வரப்பட்டு அரசு பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லித்தரப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு கம்ப்யூட்டரை சொல்லி தராமல், தொழில்நுட்பத்தை சொல்லி தராமல் இந்திய படி என்று அந்த மாற்றுப்பாதையிலே அவர்களை அழைத்து சென்றிருந்தால் இருக்கக்கூடிய சுமைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு அந்த பிள்ளைகள் படித்துவிட்டு இன்று உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே பணியாற்ற முடியுமா என்ற கேள்வி நாம் மனங்களிலே எழ வேண்டும். இன்று இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் வாயிலிலே நின்று கொண்டிருக்கிறது. யாருக்கு வேலை இருக்கும், யாருக்கு வேலை இருக்காது, என்ன கற்றுக்கணும், நம்ம பிள்ளைங்களை எந்த வகையிலே கொண்டு போய்
என்ன பாடத்திட்டத்திலே எந்த பயிற்சியை நாம் அளிக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான கேள்விகள் நம் முன்னால் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு முடிச்ச சண்டையை திருப்பி கொண்டு வந்து போடு 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 என்று நம்மை நிறுத்துகிறார்களே, அவர்கள் இந்த மண்ணிலிருந்து ஓட ஓட விரட்டப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய எதிர்காலத்தின் வளர்ச்சி. அதை மடைமாற்றுவதற்கு மொழியை கற்றுக்கொள், அதை மடைமாற்றுவதற்கு மதத்தை கொண்டு வந்து திணித்து அதை வழியாக வரக்கூடிய பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய முன்னேற்றத்திலே, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய முன்னேற்றத்திலே ஒரு மிகப்பெரிய தடைகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசிய ஒரு சகோதரி ஒரே கேள்வியில நிறுத்திட்டாங்க. ஏன்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கு வழி விட்டாங்க ஆண்கள் என்று சொன்னார்கள், யாரும் நமக்கு வழிவிட வேண்டான்னு. அதனால கேள்வி கேட்கும்போது தயவுசெய்து நிறுத்தாதீங்க, பதில் சொல்லுங்க. ஏன்னா தொடர்ந்து பெண்களிடம் கேள்வி கேட்டா நாங்க வாய மூடிடுவோம்னு நினைச்சு நிறைய பேர் தப்பா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது இல்லை. எந்த கேள்விக்கும் நம்மால் பதில் சொல்ல முடியும் என்ற தெளிவு நமக்கு இருக்கிறது. அதுக்குதான் பெரியாரை படிக்கணும், அதுக்குதான் பெண் ஏன் அடிமையானாள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வரலாறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை படிச்சோம்னா யார் நிறுத்தினாலும் நிற்க மாட்டோம், உடைச்சிட்டு போய்கிட்டே இருப்போம். அதுதான் சுயமரியாதை, உங்களுக்கான சுயமரியாதை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சுயமரியாதை என்பதை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு மாநாடு. இந்த மாநாடு இங்கோடு நிற்கக்கூடிய ஒன்று இல்லை. இது ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு சிற்றூரிலும், ஒவ்வொரு பகுதியிலும் நடத்தப்பட வேண்டிய மாநாடு. இந்த மாநாட்டின் வழியாக நம்முடைய கதைகளை, நம்முடைய வழிகளை, நம்முடைய சரித்திரத்தை, நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு பெற்று தந்திருக்கக்கூடிய இந்த உரிமைகளை பற்றி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு ஒவ்வொரு நாளும் எடுத்து சொல்வோம். கதைகளாக, வீட்டிலே இருக்கக்கூடிய உரையாடல்களாக, செய்திகளாக அந்த பிள்ளைகளிடம் எடுத்து சொல்லி நம்முடைய உரிமைகளை நாம் எதற்காக பெற்றோம், எப்படி பெற்றோம் என்ற அந்த நிலையை உருவாக்கி இங்கே அதை நம்மிடமிருந்து யாரும் பறித்துவிட முடியாத ஒரு அரணாக இந்த திராவிட இயக்கம் உருவாகும். நன்றி, வணக்கம்.